விகேரன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர் பொறுப்பு துறப்பு. இந்த வீடியோவை உங்கள் மனைவியிடம் மறைத்து விடுங்கள். விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. மனைவிகளை கணவன்மார்கள் அடித்து உதைத்து அலற விடுவதும், பதிலுக்கு மனைவிகளும் ஊமக்குத்தாக குத்தி கணவன்களை அடித்து துவைப்பதும் புதிதல்ல. ஆனால் இந்திய குடும்பங்களில் முதன் முறையாக என சொல்லும் அளவுக்கு கணவனை கதற கதற அடித்து உதைத்தது மட்டுமல்ல, அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகும் அளவுக்கு அடித்து உதைத்துவிட்டு அதில் இருந்து தப்பிக்க அந்த மனைவி ஒரு புது டெக்னிக்கை கையாண்டதுதான். ஆத்தி, என்ன அடி, என்ன டெக்னிக்கு என இந்திய உலக ஆண்களையே அலறவிடும் அளவுக்கு வேர்ல்டு லெவல் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. ஹாலிவுட் பேய் படங்களை குத்தகை எடுத்து வைத்திருக்கும் இயக்குநர்கள் லாரன்ஸ், சுந்தர் சி, புதிய குத்தகைதாரர் சந்தானம் உள்ளிட்டோருக்கு டஃப் ஃபைட் கொடுக்கும் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அந்த வீடியோவில் காஞ்சனா பட காஞ்சனாவை எல்லாம் மிஞ்சும் அளவுக்கு முடியை விரித்து போட்டுவிட்டு கண்களை உருட்டி கொண்டு என மனைவி ருத்ர தாண்டவமான ஈரக்குலை நடுநடுங்க கதறி துடிக்கிறார் அந்த கணவர். அத்தோடு அந்த மனைவி விட்டுவிடவில்லை. கொடிய வண்ணின் கதைய முடிக்க, கொரவளைய தேடி கடிக்க, நாறு நாரா உடம்பு கிழிக்க, நடு தெருவில் செதற அடிக்க என்பது போல சுரக்காத்த போல வராடா, ஹேய் சொடுக்கு போட்டு அழிக்க வராடா, ஆணும் பெண்ணும் கலந்து வராடா, உன்னை பிரிச்சு மேய எழுந்து வராடா, டே 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 என பிரித்து மேய ஆரம்பிக்கிறார். வாங்கிய அடியில் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அட்மிட் ஆகி உயிர் தப்பித்த கணவரின் பதைபதைப்பு வாக்குமூலத்திற்கு மொழி மாற்றம் தேவையில்லை, டப்பிங் தேவையில்லை, சப்டைட்டில் கூட தேவையில்லை. உலகத்தின் எந்த மொழியைச் சேர்ந்த ஆண்களாலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அவரது கதறலை. தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டம் பெனுபள்ளி மண்டலத்தில் உள்ள விஎம் பஞ்சார் பஞ்சாயத்தின் ஜங்கலா காலனியில்தான் இப்படி ஒரு விசித்திரமான சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. 51 வயது கங்காராம், 45 வயது லக்ஷ்மியுடன் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகிறார். இருப்பினும் கங்காராமின் குடிப்பழக்கத்தால் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு லக்ஷ்மி தனக்கு பேய் பிடித்திருப்பதாக சப்தமாக கத்த ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் கங்காராம் தூங்கிக் கொண்டிருந்தார். மனைவியின் ஆக்ரோஷமான சப்தத்தை கேட்டு திடீரென்று எழுந்த கணவரை தாக்க ஆரம்பித்தார் லக்ஷ்மி. அலறி துடித்த கங்காராமின் வாயில் துணிகளை திணித்து ஒரு குச்சியால் அவரை கொடூரமாக அடித்துள்ளார். இந்த தாக்குதலில் கங்காராம் பலத்த காயமடைந்தார். மனைவியின் தாக்குதலில் பலத்த காயமடைந்த கங்காராம் அலறி துடித்து வீட்டை விட்டு வெளியே ஓடினார். கங்காராமின் அலறல் சப்தத்தை கேட்டு ஏற்கனவே அங்கு வந்திருந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். கணவரை கதற கதற தாக்கியது ஏன் என லக்ஷ்மியிடம் கேட்டபோது, நான் லக்ஷ்மி இல்ல, வேற ஒருத்தி என விசித்திரமாக நடந்து கொண்டார். பிறகு, நான் போய் எனது கணவரை அடிப்பேனா, என்ன விளையாடுறீங்களா என்பது போல் கேட்டிருக்கிறார். பிறகு தனக்கு பேய் பிடித்திருப்பதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு கங்காராம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் தனது மனைவி வேண்டுமென்றே தன்னை தாக்கி சித்திரவதை செய்து இரும்பு கம்பியால் அடித்து வாயில் துணிகளை திணித்து கைகளை உடைத்து விட்டாள் என கங்காராம் கண்ணீர் வடித்திருக்கிறார். கங்காராமின் புகாரின் அடிப்படையில் விஎம் பஞ்சார் போலீசார் லக்ஷ்மி மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கம்மத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது தாக்குதலில் கங்காராமின் விலா எலும்புகள் உடைந்ததில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள்.
இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கொஞ்ச நஞ்ச கோபமாய் இருந்திருக்கும், 25 வருட பகையாச்சே. அந்த அடியும் உதையும் பேய் பிசாசுகளின் அடி உதையை விட ஆக்ரோஷமாகத்தானே இருக்கும். விகேரின் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.